உலகநாயகன் கமலஹாசனை பற்றி நீ ஏன் பேசுகிற? உனக்கு அவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அவர் ஒரு சாதாரண நடிகர் தானே, அவரை பற்றி நீ ஏன் வீடியோ போடுற? இந்த மாதிரியான சில கேள்விகள் என்கிட்ட கேட்டாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் யூடியூப்லேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் அவரை பற்றி நான் வீடியோ போடுறேன்னா முக்கியமான காரணம் இருக்குது. இப்போ என்கிட்ட கேட்ட அதே கேள்வி உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நடிகர், இதை தாண்டி வேறு எதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதே மாதிரி தான் அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் நானும் இருந்தேன். பொதுவாக கமல் சாரோட படம் பார்க்க போகிறோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவருடைய படங்களில் எல்லா படங்கள்லையும் முத்த காட்சிகள் நல்லாயிருக்கும், ரொமான்டிக் நல்லா பண்ணியிருப்பார், நல்லா நடிச்சிருப்பார், இந்த மாதிரி மட்டும்தான் சொன்னாங்களே தவிர்த்து உலகநாயகன் கமலஹாசன்னா யாருன்னு எனக்கு யாருமே சொல்லி தரலை. நானாக தான் தெரிஞ்சுக்கினேன். எப்போ தெரிஞ்சுக்கினேன்னு பார்த்தா அவருடைய படத்தை பார்த்து சத்தியமாக சொல்கிறேன், கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கல. ஆனால் ஆரம்பத்தில் எல்லா நடிகர்கள் மாதிரி தான் உலகநாயகன் கமலஹாசன் சார்னு நானும் நினச்சேன். மற்ற நடிகர்களை காட்டிலே இவர் கொஞ்சம் பெட்டராக நடிப்பார். அந்த கதாபாத்திரமாக மாறி அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே உயிர் கொடுப்பார். அந்தளவுக்கு ஒரு மாபெரும் நடிகர். இவ்வளோதான் ஆரம்பத்தில் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, எல்லா நடிகர்களை காட்டிலே இவருக்கு ஒரு கூடுதலான தனித்திறமை இருக்குது. குறிப்பிட்ட ஒரு இடத்துல அது எங்கேன்னு கேட்டால், அவர் எழுதக்கூடிய கவிதைகள், அவர் எழுதக்கூடிய பாடல்கள்,